பரமசத்தியத்தில் பரவசம். இன்று செப்டம்பர் 13 இன்றைய தலைப்பு, அவரது கவனம் மனித ஆத்துமாக்கள் மீது. இந்த சிறியலில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 18:10. தேவனுக்கு மிக முக்கியமானது மனித ஆத்துமாக்களே. அதனாலேயே இயேசு வந்து தன் உயிரை கொடுத்தார். வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. அவர் உலக மலைகளுக்கும் அழகான நிலங்களுக்கும் விடுதலை கொடுக்க வரவில்லை. இந்த படைப்பு மிக பெரிய மற்றும் விலைமதிப்பற்ற விடயம் என்றாலும் அது அவரது தியாகத்தின் நோக்கம் அல்ல. அவர் மனித குலத்தை காப்பாற்ற வந்தார். ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரையும். அவரது வாழ்க்கை, இறப்பு மற்றும் உயிர்த்தெழுதல் அனைத்தும் மனித குலத்தை இரட்சிப்பை நோக்கமாக கொண்டது. இந்த அன்பின் செயல் ஒவ்வொரு நபரின் மீதும் தேவன் வைத்திருக்கும் பெருமதியை விளக்குகிறது. ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்கு விலை மதிப்புள்ளவர்கள் என்பதை நாம் இப்போது நம் இதயத்தில் வைத்து இந்த மனநிலையில் வாழ வேண்டும். இந்த புரிதலில் இருந்து நீங்கள் விடுபட்டால் அது உங்கள் உறவுகள், முடிவுகள் மற்றும் முன்னுரிமைகளை வடிவமைக்கும். இது ஒரு நோக்கத்துக்காக வாழ உங்களை வடிவமைக்கிறது மற்றும் வேதத்தின் பிரகாரம் கர்த்தருடைய சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆத்துமாக்களை வெற்றி பெற வேண்டும் என்று புரிகிறது. எனவே சுவிசேஷ ஊழியம் உங்கள் வாழ்க்கையில் முறையில் மற்றும் இதய துடிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். நற்செய்தியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆர்வமாகவும் ஆசையாகவும் இருங்கள். உங்கள் நேரத்தையும் உங்கள் பலத்தையும் உங்கள் வளங்களையும் அதற்காக பயன்படுத்துங்கள். அனைத்து ஆத்துமாக்கள் உண்மையான மதிப்பை அறிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு தேவனின் விதியை நிறைவேற்ற தீர்மானியுங்கள். உலகெங்கிலும் உள்ள ஆத்துமாக்களின் இரட்சிப்புக்காக ஊக்கமாக ஜெபியுங்கள். வேதம் சொல்கிறது, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று. 2 பேதுரு 3:9. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நற்செய்தியை உற்சாகமாகவும் வெறித்தனமாகவும் பிரசங்கிப்பதை தவிர்த்து கர்த்தரை இதுவரை அறியாதவர்களுக்காக கிறிஸ்துவின் நற்செய்தியை, அந்த ஒளியை பிரகாசிக்க பரிந்து பேசுங்கள். இவ்வாறு அவர்கள் இரட்சிப்புக்கு வந்து இருள் மற்றும் சிலை வழிபாடு மற்றும் ஏமாற்றத்தை வெல்வார்கள். அல்லேலூயா. ஜெபிப்போம். அன்பான தகப்பனே, இன்று உங்கள் பிள்ளைகள் நற்செய்தியை பிரசங்கிக்க உலகிற்கு செல்வதோடு அவர்களின் இரட்சிப்பின் செய்தியை பெற
மனிதர்களின் இதயங்கள் திறக்கப்படும். அவர்கள் சாத்தானின் ஆதிக்கத்தில் இருந்து விடுபட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வரப்படுவார்கள். பூமியின் எல்லா தேசத்திலும் நற்செய்திக்கான எதிர்ப்பு உடைந்து கிறிஸ்துவின் மகிமையான நற்செய்தி வெளிச்சத்தில் பிரகாசிக்கும். இதன் மூலம் ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளின் இதயங்கள் ஒளி பெறும். மேலும் ஆத்துமாக்களின் பெரும் அறுவடை ராஜ்யத்தில் சேர்க்கப்படும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.